செல்லண்ணா கொஞ்சம் ஸ்டேஜ் வேணா செல்லண்ணா. மேல சவாரி எங்கண்ணா இருக்கு? அவாடே பேக் தானா? பேக்குள்ளதான் மேல மெசேஜ் செடி இல்ல. அவன் நல்ல வெட்டில கேட்சா இல்லைங்க, தாண்டி போயிட்டு இருக்குங்க. ஒன்றா இரண்டா இதற்கிடையில் 2 ரன்கள் மட்டுமே. ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காருங்க உண்மையா சொல்லணும்னா விக்கி. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளச்சேரி சைடு இந்த பிளேயர்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றாங்கன்னு சொல்லணும். ஆஹா, நல்ல அகல பந்து நோண்டி நடுவாரு. இந்த வருஷத்தோட எஸ்பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி சைடு கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அருண், 2வது மேட்ச் சுரேஷ், இந்த மேட்ச் விக்கி. ஸோ எக்ஸலன்ட் ஷோ கட்டிட்டு இருக்காங்க. ஆஹா, நல்ல ஷாட்டுங்க. இதற்கிடையில் ஆஹா, ரன் அவுட் தவற விடப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் நினைக்கிறேன். நீங்க என்ன மேட்ச் ஆடல. ஆஹா, நல்ல பாலுங்க. கேன்சல் ஆயிடுச்சு. அதற்கிடையில் ஓவர். அணி நினைக்க 7 பவர் பிளேக்கான ஓவர் சிறந்த முறையில் வீசிக் கொண்டிருக்கிறார் விக்கி. ஸோ ஜாவேத் கான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. பவர் பிளே 7 ரனுக்கு போலிங் போட்டிருக்காங்க, அதுவும் வித் இன் எண்டில். ஸோ ஒரு கஷ்டமான விஷயம் தான், ஆனால் அதை சாத்தியமாக்கி இருக்காரு அந்த போலர் மிஸ்டர் விக்கி ஃப்ரம் ஜாவேத் லாவன். சரி The bowler name Rafiq. The bowler name Rafiq. So டீமுக்கான 2வது ஓவர். நல்ல பால் ஆகுது, நல்ல பால். ஸோ தாய்லாந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியா போலிங் போட்டுருக்காங்க, சொல்லியே ஆகணும். ஆஹா, இதுவும் ஒரு நல்ல பால். இதற்கிடையில் ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஃபீல்டிங்க. ஸோ போன மேட்சை 6 வச்சு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த மிஸ்டர் அண்ணன் மணி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஆஹா, நல்ல அப்படியே இது ஒன்று கேட்ச். ஜாவேத் சிசி ஒரு நல்ல போலிங் ஸ்குவாட் வச்சிருக்காங்க, ஒரு கரப்பார ஸ்குவாட்னே சொல்லலாம். நல்ல போலிங் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கார்த்தி ஃப்ரம் ECC.
ஸோ இது ஒரு ரன். நல்ல அடியாது. ஒன்றா இரண்டா இல்ல, நல்ல ஃபீல்டிங். இதற்கிடையில் ஒரு ரன். இரண்டாவது முறையில் அணில் எண்ணிக்கை 11. ஜாவித் சிசி பவர் பிளே பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க. 2 பவுலரும் டாமினேட் பண்றாங்க. ஸோ யூசிசி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரன்னும் பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஒரு நல்ல போலிங் சைடு. ஸோ 3வது ஓவரும் தனக்கான 2வது ஓவரும் போறதுக்காக விக்கி ஃப்ரம் ஜாவித் சிசி. ஸோ ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி ஃப்ரம் ஏசிசி. நான் ஸ்ட்ரைக்ல மகா. அண்ணன் நாகா அவர்கள் இங்க நின்று கொண்டிருக்கிறார். லாங் ஆஃப்ல ஒரு நல்ல ஃபீல்டுங்க அவரு. சைதாப்பட்டின் மச்சி. டைம் பாஸ்க்கு ஆள் தேவை. ஆள் தான் அவரு. கரெக்டா ஒரு நாள் ஓட்டிடுவாப்புல. ஆஹா, நல்ல பாலுங்க. ஒரு ஒற்றை ஷாட்டு. இதற்கிடையில் ஒரு ரன். இந்த டீமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு சின்ன பசங்க எல்லாமே வந்து ஒரு மிக்சன் மேட்ச்ல இருக்காங்க. இது ஒரு நல்ல ஷாட். இதற்கிடையில் ஒரு ரன். விக்கி வந்து பாத்தீங்கன்னா ஜாவித் சிசியை நல்ல முறையில் போட்டுருவாருங்க. சொல்லவே ஆகணும். வெயிலும் கம்மியா இருக்கு. கொஞ்சம் மேட்சை கொஞ்சம் குயிக்கா முடிச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். இதற்கிடையில் அகலப்பந்து 2 நடுவரு. இந்த மேட்ச்ல நல்ல பால். அது ஒனோட்டா இல்லைங்க, இல்ல, ஒரு ரன் மட்டுமே. பால் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா அந்த 38 சர்க்கிள் விட்டு தாண்டவே இல்லைங்க. அந்த அளவுக்கு போலிங் போட்டுட்டு இருக்காங்க. பயங்கர டிஃபென்ஸா போட்டு இருக்காங்க இந்த டீம். அணியின் கேப்டன் நல்ல முறையில் வழி நடத்திட்டு இருக்காரு மிஸ்டர் அஸ்வின். ஆஹா, நல்ல அடியாது. ஆனா காத்து வலிச்சுட்டு போகுமா? வலிச்சுட்டு போச்சு. அதையும் வலிச்சு பிடிச்சிட்டாருங்க மிஸ்டர் புலி கார்த்திக் ஃப்ரம் ஜாவித் சிசி. ஒரு நல்ல ஃபீல்டிங் டிஸ்பிளே சொல்லி ஆகணும். போலிங்கும் நல்லா போடுறாங்க, ஃபீல்டிங்கும் நல்லா பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் தான் நம்மளை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர் அஸ்வின் ப்ரோ. நீங்களே கமெண்டேட்டர்ல இருந்தீங்க. மீட்டிங்லாம் போடாதீங்க, அவாய்ட் பண்ணீங்க. இந்த யூசிசி டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சப்போர்ட்டிவா இருக்காங்க. வெளியில இருந்து ஒரு பேட் கேட்டா 4 பேட் எடுத்துட்டு போறாங்க. நம்ம பசங்கள்ட்ட கேட்டா ஒரு பேட் தான் இருக்கு, அதிலே ஆடுவாங்க. ஒரு அப்டேட் ஃப்ரம் கமெண்ட்ரி பாக்ஸ். ஜெர்சி இல்லாமல் பிளேயர்ஸ் மட்டும் உள்ளே போகாதீங்க. ஜெர்சி 15 ஜெர்சி கொடுத்துருக்கோம். ஜெர்சி போட்டு உள்ளே போங்க.
ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க டீமுக்கு. ஸோ பவர் பேங்க் ஆஃப் இசிசி அண்ணன் கணேஷ் அவர்கள் மட்டை வீச சென்றுள்ளார். ஸோ எதிர்காலத்தில் சிக்ஸ் அடிக்கூடிய ஒரு பேருங்க அவரு. செக் செக். ஆஹா நல்ல பாலுங்க, உண்மையா சொல்லுங்க, நல்ல பாலுங்க. எக்ஸ்ட்ராடனரியா போட்டுருக்காங்க விக்கி. விக்கி ஃப்ரம் ஜாவேத் ஷேஃபி. டீமை நல்லாவே லீட் பண்றாருன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு, மூணாவது ஓவர் போடுறாரு. ஸோ ஒரு டாமினன்ட் போலிங்க. ஆஹா நல்ல அடிங்க. பந்து சென்றதா, அதுதான் கேள்வி. எங்க போனாலும் புலிகார்த்திக் வந்து பந்தை பிடித்து விடுகிறார். ஸோ இதற்கிடையில் அவுட். பேட்ஸ்மேனாலேயே நம்ப முடியாத ஒரு விஷயம் இல்லைங்க. லைன் நம்பர் இருக்காங்க, அவுட். லைன் நம்பர் இருக்காங்க, அவுட். கிரவுண்டை சுற்றி லைன் நம்பர் இருக்காங்க, கேமரா இருக்கு. ஸோ நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண வேணாம், அவங்க எல்லா அடிஷனும் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஃப்ரம் இசிசி கார்த்திக் வச்சு ஒரு நல்ல ஷாட் தான். ஆனால் காற்று இல்லைங்க, பால் டிராவல் ஆகலை. ஒன்றும் ஸ்கொயராக அடிச்சிருக்கணும், அவ்வளோ பெரிய எண்ணில் அடிச்சிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான மூன்று முறையில் அணி எண்ணிக்கை 16. நான்காவது ஓவரை வீசுவதற்காக ஜாவேத் லானிலிருந்து அண்ணன் எம்எஸ். இந்த கிரவுண்டோட கதாநாயகன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், 2 சேப்பில் போல் வேகத்தில் போடக்கூடிய ஒரு போலர். அடுத்த மேட்ச் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னா ஸ்மால் பாய்ஸ் மற்றும் டாக்டர் 11 ரெண்டு டீமோட கேப்டனும் அவங்க 11 ஸ்குவாட் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பால் நோ பால். இதற்கிடையில் ஒரு ரன் ஃப்ரீட். ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் போட்டு இசிசிக்கு ஒரு ஃப்ரீட்டை கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன சேஞ்சுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வர்சஸ் சென்னை மதன் வர்சஸ் டாக்டர் 11. ரெண்டு டீமோட கேப்டனும் கொஞ்சம் ஸ்டேஜான வந்துருங்க. ஃப்ரீ பால். இங்க என்ன மேட்சை கொண்டு போவாங்களா பார்க்கணும் இசிசி. ஆஹா இதற்கிடையில் டாட் பால். ஃப்ரீ ஹிட்ல ஒரு டாட் பால். யாருன்னு தெரியல. ஆஹா நல்ல பால், நல்ல ஷாட். 1 2 ஜாலியாக வந்து எடுத்து போடுறாங்க. ஸோ 1 தான், வேற வழியே இல்லை. அண்ணன் கணேஷ் அவர்கள் சைக்கிள் அடிக்கிறாரு. நல்ல பால், ஒரு ஃபுல் டாஸ், அதையும் ஒரு ரன்னா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே ஆடிட்டே இருக்காங்க. ஸோ இண்டோருக்கு 2 வெயிட் பண்றாங்க. செக் செக். ஆஹா இதுவும் ஒரு ஃபுல் டாஸ். இந்த ஓவரில் மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ் தாங்க போடப்பட்டிருக்கு. பட் அதையுமே வந்து நம்ம 38 சர்க்கிள் தான் ஆடிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல
ஷாட் 1-2 ஃபீல்டு இப்பதான் வந்துட்டு இருக்காங்க, ஒன்னும் எடுக்கல, எடுத்துட்டாங்க, ஒரு ரன் தான். நல்ல சிங்கிள், இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு கிடைக்காத ஒரு விஷயங்க. கணேஷ்னா சிங்கிள் ஆடி பார்க்கறதுலாம் பெரிய விஷயம், ஆடிட்டு இருக்காரு அவரு. ஸோ இதற்கிடையில் ஓவர் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் ஃபார் 2 minutes only. தண்ணி கொடுங்க, வெளியே வாங்க. அடுத்த மேட்ச்க்கான 2 டீம் சென்னை மதன் மற்றும் டாக்டர் லயனோட கேப்டன் 2 பேரும் இங்கே ஸ்டேஜ் ஆண்ட வாங்க. ஸோ சென்னை மதன் டீம் 22-22 ஜாவித் லெவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓட ஃபர்ஸ்ட் 4 ஓவரை டாமினேட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சென்னை மதன் டீம் கேப்டன் ஸ்டேஜ் அருகே வரவும், ஜெர்சியை பெற்றுக்கொள்ளவும். சென்னை மதன் டீம் அணியின் கேப்டன் எங்க பாக்குறீங்க, கையை காட்டுங்க. 22 வராங்களா பா சாமி, ஸ்டேஜ் ஆண்ட வாங்கப்பா, ரொம்ப நேரமா கூப்பிட்டுருக்காங்க. ரூல்ஸ் டாக்டர்ல அவன் கூட ஆவணம்ல. டாக்டர் டீம் கேப்டன் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட வந்து அந்த 11 சீட் மட்டும் வாங்கி போடுங்க, எழுதி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், வெயில் கம்மியாக போயிடலாம். ஸோ அணிக்கான 5வது வீச பம்மல் புயல் ராஜேஷ், பம்மலின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் ராஜேஷ். எங்கே இருக்காங்க 2 பேரும்? வரானா இல்லையா? வரானா இல்லை, என்ன பண்றான் அவன்? சாமி ஸ்பீக்கர் கேட்குதா இல்லையா உனக்கு? ஆஹா இல்லைங்க, நடுவில் விழுந்துருச்சுங்க. இதற்கிடையில் 2 ரன்கள். அண்ணனை ஏற்றிவிட்ட கொடி அதுவே தானா இறங்கிடுச்சுங்க. இந்த விண்டில தான் ஸ்கோர் பண்ணணும், அதுக்காகத்தான் வந்து கணேஷ் ரெடியா இருக்காரு. ஸோ சுதந்திர தினம் ஒன்றும் இருக்குது, ஆகஸ்ட் 15 அப்போ ஏற்றிக்கலாம் கொடி. ஆஹா நல்ல பால், காத்து எவ்வளோ வேகமாக வச்சாலும் நான் ஸ்லோவாக தான் போடுவேன்னு போட்டுருக்காரு ராஜேஷ். ஸோ வித் எண்டில் ஒரு டாட் பால் எடுக்கிறதா ரொம்ப பெரிய விஷயம், ஆனால் அதை ஈஸியாக பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் ராஜேஷ். அடியா நல்ல அடி, அண்ணன் எல்லாம் மிஸ் ஆகுதுங்க. நாகா மச்சி நாகா ஒரு லாங் ஆன் சைடில் ஒரு நல்ல கேட்சுங்க. பவர் பேங்க் அடிச்சு பால் போலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கேசவன் ஃப்ரம் ஏசிசி. ஜாயித் சேசி ஒரு நல்ல போலிங் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லியே ஆகணும்.
போட்ட 4 ஓவரும் எக்ஸலண்டா 4 ஓவரும் எக்ஸலண்டா போட்டுட்டு இருக்காங்க. இவன் வழி நடத்தி கொண்டு இருப்பது பாக்ஸம் அஸ்வின். வெயில் தாங்காம நிறைய பேர் இங்க ஷெட்யூல வந்துட்டாங்க. ஆஹா நல்ல அடியா, இதற்கு இடையில் ஆஹா கேட்ச விட்டாங்க. கேட்ச் விட்டுட்டாங்க. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேனோட கேட்சை வேற மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சென்னை மதனோட டீம் பிளேயர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா அங்கே ஸ்டேடியம்ல கொஞ்சம் வாங்க. ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாமே இங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆஹா நல்லா பாலுங்க, நல்ல பாலுங்க இது. ஸோ எக்ஸலண்டா போட்டுருக்காங்க. ஏற்கனவே டாட் பால். ஸோ ரொம்ப எக்ஸலண்டா போட்டுட்டு இருக்காங்க. டாட் பால் வித்தின்ல டாட் பால் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் அது ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க ஜாவித் சிசி. ஏன்னா போலிங் அந்த அளவு ஒரு நல்ல சைடு வச்சிருக்காங்க. ஒரு கடப்பார சைடே சொல்லலாம். இன்னும் ஒரு 6 போல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீம்ல 4 போல தான் யூஸ் பண்றாங்க. ஆஹா போல்டுங்க, என்ன பாலுங்க அது. சென்னை மதனுக்கான ஜெர்சி லான்ச் இங்க நடக்குது. ஸோ அதை கொடுக்குறவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் முன்னா ஃப்ரம் கோயிலம்பாக்கம். ஸோ அதை பெற்றுக்கொள்பவர் ஆனந்த் ஃப்ரம் சென்னை மதன். இதற்கிடையில் 5 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 25. ஸோ இந்த டீம் பேட்டிங் வந்து எடுத்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணலாம்னு நினைச்சாங்க. பட் இங்கே அதெல்லாம் வந்து முடியாதுன்ற அளவுக்கு போலிங் போட்டுருக்காங்க ஜாவித் சிசி. ஸோ நன்றி மிஸ்டர் முன்னா ஃபார் ஜெர்சி பிரசன்டேஷன். தேங்க்யூ. ஸோ சென்னை மதனுக்கான பிளேயர்ஸ் எங்கிருந்தாலும் அவங்க அணியின் கேப்டனை அணுகவும். அவங்க ஆள் இல்லாம தெரிஞ்சுக்கிறாங்க. பாலா வந்து அந்த பேப்பரை கொஞ்சம் வாங்கி பாப்பா. போலர் நேம் ரஃபீக். அணிக்கான 6வது ஓவரும் தனக்கான 2வது ஓவரும் போல வந்திருக்கார் மிஸ்டர் ரஃபீக். இதற்கு இடையில் ஸ்ட்ரைக்ல கேசவன். அடியா, இது ஒரு நல்ல அடி. 4 லைன் நம்பர் இருக்காங்க. பேட்ஸ்மேன் இங்க லைன் நம்பர் இருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். இட் இஸ் 4. ஃபீல்டர் வந்து பால் போல நினைச்சாருங்க. ஆனா போலீஸ் நினைச்சிட்டாரு. முதல் பாலே 4 வச்சிருக்காருங்க கேசவன். இது ஒரு நல்ல பாலுங்க, டாட் பால். எக்ஸல்ல பால் போலன்னா ரிவர்ஸிங் மாறிட்டாரு பேட்ஸ்மேனு. நல்லா போட்டுட்டு இருக்காங்க. வெளியில இருக்க எல்லாமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஜாவித் சிசிக்கு. ஆஹா நல்ல அடியா காசுல போயிடுச்சா 6. ஐயோ கவர்ஸ்ல ஒரு நல்ல ஷாட். இதெல்லாம் ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க. ஒரு நல்ல பேட்டிங் டிஸ்பிளே காட்டிட்டு வருவாங்க கேசவன். ஸோ இந்த மேட்சை நீங்க லைவ்ல பார்க்கணும்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப்ல பார்க்கலாம். எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ்ல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த கவர் 6 வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஸோ அருமை தம்பி சஞ்சய் அவர் வந்துருக்காரு. நல்ல பாங்க அது, ஒரு ரன். ஸோ சஞ்சயை பற்றி சொல்லி ஆகணும். அவர் வரது ஒரு பேட் மெக்கானிக். ஸோ உங்களோட உடஞ்ச பேட்டு இல்லை புது பேட் ஏதாவது வாங்கணும்னா
கான்டாக்ட் சஞ்சய். ரிவேஸ் இல்லைங்க, டாட் பாலுங்க. ஸ்ட்ரைக்கில் ஒரு பேட்ஸ்மேன் நல்லா பட்டுருக்கு, அவருக்கு தள்ளி கொடுத்தாலும் அவரும் ஆடுவார். நல்ல பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்துட்ருக்காரு மிஸ்டர் கேசவன். மறுபடியும் ரேஸ், ஒன்றா இரண்டா டபுள் கால் பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிறது புலி கார்த்திகை, புயல் மாதிரி ஒரு த்ரோங்க. எதிர்காலத்திலே ஒரு புயல் மாதிரி ஒரு த்ரோ அடிக்கிறாருங்க அவரு. வா மிஸ்டர் சஞ்சய், பேட் மெக்கானிக். நம்ம கேட்டது கட்சிச்சா பொங்கலா பொங்கல் ஆரோக்கிய அணி எண்ணிக்கை 37. விசிசி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. ஏதோ ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு போலிங் லைனப் நல்லா வச்சிருக்காங்க அவங்க. ஸோ எவ்வளோ ரன் அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க. இதற்கு இடையில் 7வது ஒரு வீசர் ராஜேஷ் பம்மல் எக்ஸ்பிரஸ். 2 சைட்லையும் திருப்பக்கூடிய ஒரு போலருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் போலர் from Javed Sisi. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே வந்து பார்த்தீங்கன்னா டாட் பாலுங்க. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னது தான், கேசவனுக்கு நல்லா பேட்டில் பட்டுட்டு இருக்கு. அவர் கூட சப்போர்ட் பண்ணா ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பார். சஞ்சய் எங்க இருந்தாலும் கொஞ்சம் மேடை பக்கத்தில் கொஞ்சம் வாப்பா. நல்ல பாலுங்க, அழகா போட்டுட்டு இருக்காருங்க. லைன் அண்ட் லென்த்ல நீ என்ன வேணா பண்ணி எங்க வேணா போ, நான் இங்க தான் போடுவேன்னு போட்டுட்டு இருக்காருங்க. ஒரு நல்ல போலிங் டிஸ்பிளேங்க ஃப்ரம் ராஜேஷ். சஞ்சய் என்னாச்சு? ஒரு ஃபுல் சேஞ்ச் கொஞ்சம் சீக்கிரம் பண்றேங்க. ஃபீல் சேஞ்ச்லாம் ஆஹா நல்ல பாருங்க. இதற்கிடையே ரன் அவுட்டா இல்லைங்க, ரன் அவுட் தான். ஆனால் பேட்ஸ்மேன் மேலே வச்சிட்டாங்க. இது ஒரு தவறான செயல். பேட்ஸ்மேன் எல்லாம் தாக்கக்கூடாது. ஸோ ராஜேஷின் பாலை எதிர்கொள்ள கேசவன். கேசவன் அடிக்கிற ஓவர் 6 9 தராங்க இங்க ஈசிசில இருந்து. ஆஹா நல்ல ஷாட்டுங்க. 1 2. ஆஹா நாகா எழுப்பினா கஷ்டம் தாங்க. மச்சி நாகா அடி அருமையான ஃபீல்டுங்க. அவரு கிளீனா போட்டுருவாங்க. ராஜேஷ் அருமையான பந்து வீச்சாளர். ஒரு ரன் மட்டுமே. ஜாவித் சிசி ரொம்ப அழகா போலிங் போட்டுருவாருங்க. 4 போலரும் எந்த ஒரு தப்பும் பண்ணாம அழகா போலிங் போட்டுருங்க. வந்துவிட்டார் எங்கள் அண்ணன் பூபதி அவர்கள். ஆஹா நல்ல பாருங்க, அருமையான பாருங்க. வித்துண்டில் வந்து அழகா போட்டுவாங்க. இதற்கிடையில் ஓவர் அணியின் எண்ணிக்கை 40. 7 ஓவர் முடிவு. அணியின் எண்ணிக்கை 40. 7 overs 40 runs. போட்ட 4 போலருமே நறுக்குன்னு போட்டுருவாங்க. எந்த சைடு தப்புன்னு சொல்ல முடியல. ஈசி சைடா இல்ல ஜாவிசி சைடு நல்லா போடுறாங்களா இல்லை இவங்க நல்லா ஆடலையான்னு தெரியல. ஆனா அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஜாவித் சிசி no run ஷார்ட் ஆஃபரே பண்ணல. no run.
ஸோ 2 அம்பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான அம்பேருங்க. ஸோ சென்னையில் நடக்கிற மோசாதி பிரீமியர் லீக் இவங்க தான் அம்பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த தப்புமே நடக்காதுங்க. ஸோ இதற்கிடையில் அடுத்த பந்து ரிவர்ஸ். ஆஹா, டாட் பால் உள்ள நிற்க வச்சு ஓட சொல்றாங்க. ஓடுறாங்க, அவுட். ஸோ நேர் முடிஞ்சன சென்னை மதோட கேப்டனும் டாக்டர் அவங்க கேப்டனும் சேஜான வந்துருங்க. டாஸ் போட்டுங்க உங்க மேட்சுக்கான டாஸ். மேட்ச் வந்து கொஞ்சம் கரெக்டாக போயிட்டு இருக்குங்க. அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்தி ஃப்ரம் ஏசிசி. கேசன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. No run. ஸோ எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ லெவலில் போலிங் போட்டுருவாருங்க. இந்த கிரவுண்ட்லேயே ஆடுற ஒரு பிளேயருங்க அவரு. ஸோ விக்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பிளேயரு. அப்படியே 2 ஸ்டெப்பில் பிஸ்ஸுன்னு போட்டுனுங்கிறாருங்க. ஆஹா, நல்ல ஒரு ஷாட். இதற்கிடையில் டாட் பால். மச்சி நாள் அங்கே போயிட்டு வருவாங்க இங்கிருந்து. ஆஹா, மறுபடியும் கவர்ஸ்ல ஒரு ஷாட்டுங்க. நல்ல ஷாட்டுங்க இது. 4 6 4 உண்மையா சொல்லணும்னா கேசவன் வந்து ரொம்ப அழகாடிட்டு வருங்க. கவர்ஸ்ல ஒரு 6, இப்போ கவர்ஸ்ல ஒரு 4. பாவம் கூட சப்போர்ட் பண்ணதான் ஆள் இல்லை. ஆனால் ஒரு நல்ல பேட்டிங் டிஸ்பிளே காட்டிட்டு இருக்காரு. அடுத்த மேட்சுக்கான டாஸ் சென்னை மதன் வெஸ் டாக்டர் 11. இன்னும் 2 பால் கழித்து 2 அணியின் கேப்டனும் மேடை அருகே வரவும். நல்ல ஒரு பால். இதற்கிடையில் நல்ல பேக்கப்புங்க. விட்டுருந்தா பிச்சுன்னு போயிருங்க ஒரு அச்ச வேகத்துக்கு. ஆனால் நல்ல ஒரு பேக்கப்புங்க. ஸோ 8 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 45-46 ரன்கள் எடுத்தால் ஜாவித் சிசி வெற்றி. ஸோ எதுக்கு பேட்டிங் எடுத்தாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக போலிங்ல ஏதாவது ட்விஸ்ட் இருக்கலாம். பாலை போட்டுடலாம் அம்பேர். ஸோ டாக்டர் அவனோட கேப்டன் இங்கே வந்துட்டாங்க. அவங்க 11th லிஸ்ட் எடுத்துட்டு வாசிக்கலாமா? யூசிசி கொஞ்சம் ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. ஜாவித் சிசி உங்க பேட்ஸ்மேன் அனுப்பிச்சிடுங்க. பேட்ஸ்மேன் அஸ்வினா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பேட்ஸ்மேன் உடனே உள்ள அனுப்பிடுங்க. ஸோ சென்னை மதன் அணியின் கேப்டன் சேஜாண்ட கொஞ்சம் வாங்க டாஸ் போடணும். So we warm welcome Mr. Chennai Madan, proprietor of JBR Properties. JBR Properties owner Mr. Chennai Madan. பாலா எங்க பாருங்க கொஞ்சம் இங்க வாப்பா. ஜாவித் சிசி பேட்ஸ்மேன் அனுப்புங்க. ஃபீல்டிங்லாம் உள்ள வந்துட்டாங்க. அஸ்வின் ப்ரோ
ஜெசிலா இசிசி ஃபீல்டிங் செட் பண்ணுங்க பேட்ஸ்மேன் ஜாவித் சிசி. பேட்ஸ்மேன் அனுப்புங்க மிஸ்டர் ஜாவித் சிசி. கேப்டன் அஸ்வின் பார்த்து பண்ணுங்க ப்ரோ. கமெண்ட்ல இருந்து நீங்க பேசினது தான் உங்களுக்கு நாங்க திரும்பி பேசுறோம். பேட்ஸ்மேனை உடனே உள்ளே அனுப்பவும். வெயில் அடிக்குது. அம்பேர்ஸ்லாம் பாவம் ஒன்றும் சாப்பிடாம இருக்கிறாங்க. மை வச்சு விட்டாங்கன்னா நீங்க தான் பொறுப்பு. எனக்கு பேட் வேணும்பா, யாராவது எதுவுமே கொடுங்க. எம்ஆர்எஃப் ஆனா ஓகே பாலா போட்டோ. ஸ்ரீநாதரை கொடு, போட்டோ எடுக்க போறான். அவன் போட்டோ எடுக்க போறான். ஜாவித் சிசி டெல்த் மேன் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆனா வாங்க. பேட்ஸ்மேன் நேம் சொல்லுங்க. மங்கநல்லூரின் நாயகன் மிஸ்டர் பிரபு அவர்களை வருகிறேன் வரவேற்கிறோம். So next match gonna toss between Chennai Madan versus Dr. Lavan. ஸோ டாக்டர் லெவன் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு கையில் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மேட்சை வந்து ஆப்பனன்ட் கையில் கொடுத்துட்டாங்க. டாஸ் ஒன் பை டாக்டர் லெவன். சூஸ் டு போல் ஃபாஸ்ட். ஸோ டாஸை வின் பண்ணி போலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க டாக்டர் லெவன். இதற்கிடையில் சென்னை மதன் டீம் பேட்டிங். ஸோ ரெண்டு டீம் ரெடியாக இருங்க. இந்த மேட்ச் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் நாகா, நான் ஸ்ட்ரைக் ஜாண்டி ஃப்ரம் ஜாவித் சிசி. இசிசிக்கான ஃபர்ஸ்ட் பால். ஆஹா, நல்ல ஒரு தடுப்பாட்டம். இதற்கிடையில் ஒரு ரன். இந்த மேட்சுக்கு இப்படி ஆனாலே போதும். விக்கெட்டை லூஸ் பண்ணாம ஜாலியா சிங்கிள்ஸ் ஆனாலே இந்த மேட்ச் முடிந்துடும் என்பதுதான் எங்கள் கருத்து. ஜாண்டி ஆஹா, அருமையான ஒரு ஷாட்டுங்க. கேப்பை பார்த்து தட்டி விட்டுருவாருங்க. பெரிய ரிஸ்க்லாம் இல்லைங்க. அப்படியே ஒரு சாஃப்ட் டச். இதற்கிடையில் 2 ரன். ரெண்டு பேட்ஸ்மேன் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்ஸ்மேன் மச்சின் நாகா மற்றும் ஜாண்டி ஃப்ரம் ஜாவித் சிசி. ஸோ போலிங் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா போட்டிருந்தாங்க. இப்போ பேட்டிங்கில் வந்திருக்காங்க ஜாவித் சிசி. நல்ல ஒரு பால், நல்ல ஒரு ஷாட். ஆஹா இல்லைங்க, ஒரு ரன்ங்க. பேக்கப் இல்லைங்க, அச்சும் தான் அவுட்டுங்க. பட் பேக்கப் வந்து பாலை பிடிக்கணுங்க, பிடிக்கல. ஒரு ரன் ஓட்டாங்க. நாகா 3 நிலையில ஊர் தப்பிவார் தான் சொல்லணும். அது எங்க போச்சு? 1 2 ஜாலியா 2 ரன் ஓடுறாங்க ஜாகிங்ல. ஸோ மச்சின் நாகா ஒரு சிறந்த பேட்ஸ்மேனுங்க. அப்படியே தள்ளி ஆடுறதுல வந்து தலுக்கா ஆடுவாப்புல ஆளு. ஒருத்தர் வச்சா போதுங்க, ஒரு டீ வச்சு ஒரே நாள் வந்து ஃபுல்லா டைம் பாஸ் பண்றாப்புல ஆளு. ஸோ பார்ட்டி ஃப்ரம் இசிசி. ஆஹா, நல்ல ஒரு பால். அவுட்டா அப்பீல் பண்றாங்க. அவுட்டா ஆஹா, நாட் அவுட். இதற்கிடையில் ஒரு பைஸ், ஒரு ரன் மட்டுமே. என்ன சொல்லக்கூடாதுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளேயர் நல்லா தான் போட்டுட்டு இருக்காங்க. ஜக்கு ரொம்ப இல்லை.
ரேஸ் ஆடி ஆறு நானே சொல்றேங்க 6 போறாங்க இல்லைங்க காத்துக்க போவாங்க பால் நல்ல ஷாட்டுங்க ஒன்லி 2 runs ஒரு நல்ல ஷாட்டுங்க இந்த பேட்ஸ்மேனை பத்தி சொல்லணும்னா ஒரு 360 ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ஸோ போன எஸ்பிஎல்ல வந்து ஒரு மேட்ச்ல ஒரு 50 வச்சார் நினைக்கிறேன் கரெக்டாங்க சில பிளேயர்லாம் இருக்காங்க எஸ்பிஎல்னு வந்தாலே ஒரு மாதிரி பேய் மாரி ஆடுவாங்க அதில் இந்த பேட்ஸ்மேன் ஒருத்தர் தான் பறவைலாம் பாக்கியமா அமையணும்ல அந்த மாதிரி தான் திருப்பி அன்சில் ஒரு படு அன்சில் திருப்பி அன்சில் ஒரு படு இதற்கிடையில் ஓவர் அணியின் எண்ணிக்கை 9 ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் அவங்க 9 ரன் தாங்க அடிச்சிருந்தாங்க ரெண்டாவது ஹாஃப் 9 ரன் தான் அடிச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபியை வெல்கம் பண்ணுறோம் அடுத்த வேலை டீமுக்கான ரெண்டாவது ஒரு தனக்கான முதல் ஒரு மோகன் ஃப்ரம் இசிசி ஸோ ஒரு எஸ்பிஎலோட லீடிங் விக்கெட் டேக்கர்னு நினைக்கிறேன் இவரு ஸோ இவருமே அப்படிதாங்க எஸ்பிஎல் வந்தாலே பேய் மாரி போடுவாருங்க இன்னைக்கு ஏதாவது மேட்சை மாத்துறாரா பார்த்தே ஆகணும் ஆஹா இது என்ன ஷாட்னு தெரியல இது ஒரு விக்கெட் ஷாட்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு ரன் வந்துச்சுங்க பேட்ல ஆனா ஒரு ரன் அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ 46 ரன்கள் டார்கெட் என்ற இதில் ஆடிட்டு இருக்காங்க ஜாவித் சிசி ஆஹா அடி இது ஆஹா இல்லைங்க எங்கே போச்சுங்க பால் டாட் பால் இந்த பேட்ஸ்மேன் எங்கேயும் அடின்னு பால் இங்கே தான் இது அடிப்பாரா ஆஹா நல்ல அடி சரியான ஷாட்டுங்க பட்டால் வந்துச்சு முன்னாடியே சொன்னதுதாங்க அந்த பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நல்ல பாலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தப்பான பால் போட்டால் பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ஸோ எல்லா பாலும் சுற்றுற பேட்ஸ்மேன்லாம் கிடையாது தப்பான பால் கரெக்டான பால் போட்டாலாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவார் தப்பான பால் போட்டால் கண்ண மூடி வேண்டியது தான் எங்க வந்து ஃபீல்ட் எப்பறம் அங்கே அடிக்கிறாருங்க நீ எங்க வேணா போடு நீ பாலை போய் தேடி நடி வருங்க இந்த பேட்ஸ்மேன் இதற்கிடையில் 4 ரன்கள் ஜாவித் சிசி போலிங்லையும் பயங்கரமான ஒரு டிஸ்பிளே பண்ணாங்க பேட்டிங்லையும் நல்லா காட்டிட்டு இருக்காங்க ஒரு குவாலிட்டியான டீம் ஏதாவது சூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் ஆக்ஷன்ல ஆஹா நல்லா அடிங்க கண்டினியூ செய்யல 1 2 4 2 ரன்கள் மட்டுமே எல்லாம் மழை மகவான் கிரவுண்ட்ல ஷோ காட்டுறாருங்க இவரு எல்லாம் சைடு ஆட்டிக்கிறாருங்க நல்ல ஷாட்டுங்க இதெல்லாம் 2 ஓவர் முடிவு அணியின் எண்ணிக்கை 22 இசிசி பேட்டிங் எடுத்தது தப்புன்னு ஜாவித் சிசி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ போலிங் எக்ஸலண்டா போட்டாங்க பேட்டிங் எக்ஸலண்டா ஆடிட்டு இருக்காங்க ஸோ டிசிஷன் டாக்டர் லெவன் வான் டாஸ் சூஸ் டு ஃபீல்ட் ஸோ 2 டீமுமே ரெடியா இருங்க டாக்டர் லெவன் ஃபீல்டிங் போங்க சென்னை மதன் பேட்டிங் போலன் ஆஹா சுபாஷ் வந்துட்டார் சிடிஎஸ் நாயகன் மிஸ்டர் சுபாஷ் 2 கட்டு சுபாஷ் ஆஹா கட்டு ஃபுல் டாஸ் அஜிஜோ ரமேட்டா பேக்கப்பும் இல்லைங்க பேக்கப்பே வரமாட்டாருங்க கணேஷ் நாங்கள் பேசிட்டு போகணும்னு நினைக்கிறேன்
இதற்கிடையில் இன்னொரு ரன், டோட்டலா 2 ரன். ஸோ வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால பேக்கப்பும் வரமாட்டாங்க, ரொம்ப டயர்டா இருக்காங்க. அதை ஜாவித் சிசி லாபகரமா யூஸ் பண்றாங்க. இதற்கிடையில் ஆஹா ஆஹா ஆஹா, இது ஒரு விட்டா ஷாட் அடிக்கலான்னு போனாரு மிஸ்டர் மச்சி நாயா, பட் அழகா போட்டாருங்க சுபாஷ். வேற ஒரு சாதாரண போலர் கிடையாதுங்க, 2 சைடும் திருப்பக்கூடிய ஒரு போலர். சொல்லுங்க, நல்ல ஷாட்டுங்க, கேட்சா. ஆஹா, கேட்சுங்க, நான் சொல்ல ஒரு நல்ல போலருங்க, ஒரு ஆட்டத்தை மாத்துவாரா சுபாஷ், அழகா போட்டுருவாங்க. இதற்கிடையில் ஜாவித் சிசில இருந்து நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்திக், புலி கார்த்திக். இவருமே ஒரு 360 ஆடக்கூடிய பிளேயர் தான். ஸோ ஸ்ட்ரைக்ல இப்போ 2 பிளேயருமே நல்ல பிளேயர் தான். ஸோ விண்டு எங்க மாறினாலும் எந்த சைட்லயும் பேட் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இந்த டோர்னமெண்ட்டோட ஒரு வாட்ச் பண்ணக்கூடிய டீம் தான் ஜாவித் சிசி. பேட்டிங்கும் நல்ல ஒரு சைடு இருக்காங்க, போலிங் ஒரு நல்ல சைடு இருக்காங்க. ஸோ ஒரு கடப்பார ஸ்குவாட்னே சொல்லலாம். ஸோ ஆக்ஷன்ல அஸ்வின் ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த டீம்லாம் மார்க் பண்ணி எடுத்துட்டு போகுது இந்த பிளேயர்ஸ்லாம். நல்ல ஷாட்டுங்க, இது நானே சொல்றேங்க, பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி. ஃபர்ஸ்டே சொன்னதுதாங்க, 2 பிளேயரும் 360 ஆடக்கூடிய பிளேயர் எங்க ஃபீல்டிங் இல்லையோ அங்க பாலை ஈஸியா பேஸ் பண்ணுவாங்க. ஸோ போலர்ஸ் கொஞ்சம் சேலஞ்சஸ் தான். கிடையில் அடுத்த பால், ஆஹா நல்ல பால், 1 ஓடிட்டாங்க, இதையும் ஈஸியா ஓட்டாங்க. 1 ரன். பேட்ஸ்மேன் பேட்டா லெக் பைஸா? லெக் பாய்ஸ். நன்றி நன்றி நடுவரே. ஆஹா, இது ஒரு அப்படியே லேசா ஒரு டச்சு. இதற்கிடையில் 1 ரன். ஜாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா அடிச்சுருவாருங்க. இதற்கிடையில் ஓவர் அணி எண்ணிக்கை 30 ஒன்றும் 30 பால்ல 16 ரன் அடித்தால் வெற்றி ஜாவித் சிசி. அதை தடுக்குமா இசிசி? ஸோ இங்க ஒரு பெரிய பிளான் இருக்குங்க, வெயிட்டிங் ஃபார் ஒன்லி 2 people. அவங்க வந்துட்டாங்கன்னா மதியானம் ஹைபாக் ஐஸ்கிரீம் தான். ஸோ பார்த்தி ஜாண்டி, ஆஹா ஒரு நல்ல பால். ஆஹா, வழக்கம் போல த்ரோ இல்லை, ஓடல. 1 ரன் 1 ரன். ஜாவித் சிசி ஒரு அட்டகாசமான பேட்டிங் டிஸ்பிளே. ரிவர்ஸ், இல்லைங்க டாட் பாலுங்க, அழகா போட்டாருங்க பார்த்தி. மிஸ்டர் பார்த்தி இசிசிக்காக ஒரு நல்ல முறையில் போட்டுருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு, இப்போ 4வது ஓவர் போடுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி நேர்த்தியா போட்டுருக்காருங்க, சொல்லி ஆகணும். அந்த டீமுக்காக அவர் தான் உழைக்கிறாருன்னு நினைக்கிறேன். நல்ல பாலுங்க, அப்படியே அழகா ஒரு டச். 1 ரன் இல்ல 2 ரன். நீங்க ஸ்லோவா இருந்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்டா இருப்பாங்கன்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க ஜாவித் சிசி. இந்த டீம்ல மேன் டு வாட்ச்னு சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஜாவித் சிசில. இதற்கிடையில் அவுட் அவுட். ஸோ புலி கார்த்திக் தான் விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன், பட்டுன்னு எந்திரிங்க, ஜெர்சியை போடுங்க, சீக்கிரம் உள்ள வாங்க. So next batsman from Javit Sisi, Vinod என்கிற மீனா. ஸோ இந்த டீம்ல வந்து மேன் டு வாட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போலிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கி, பேட்டிங் சைடில் ஜாண்டி அண்ட் புலி கார்த்திக், அஸ்வின்,
நிறைய பேர் இருக்காங்க. இதற்கிடையில் அடுத்த பால் ஒரு ரன் அது போதுங்கன்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க ஒரு டீசெண்டா. ஓப்பனிங் இந்த பேட்ஸ்மேன் நல்லா பேட்ல படுது. அந்த நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் அப்படியே ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டு அவர் ஆட வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நல்ல கிரிக்கெட்டுங்க அது. அடடா 1-2 ஓடுறாங்க. ஐயோ ஓட்டாங்க 2 ரன் ஓட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க பேக்கப் இருக்கா இல்ல 3வது ரன் நினைக்கிறேன். ஆமா 3வது ரன்னுங்க. தம்பி சுபாஷ் அவர்கள் தவற விட்டார் பந்து பின்னாடி சென்று விட்டது. இதற்கிடையில் 3 ரன்கள். நாங்கூருடைய அணிக்கு 37. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். யாராவது பேசி தண்ணி கொடுங்க. வானானா அப்படியே ஆடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஈசிசி யாராவது தண்ணி எடுத்துருப்பாங்க. தேங்க்யூ தம்பி. ஸோ 4 ஓவரில் 9 ரன் அடித்தால் வெற்றிங்க. கடினமான இலக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, கொஞ்சம் கடினம் தான். அது ஈசிசிக்கு, ஜாவி சிசிக்கு இல்லை. ஏன்னா ஜாவி சிசி ஈஸியாக ஆடிட்டு இருக்காங்க. நல்ல பால் போட்டால் 1 ரன், தப்பான பால் போட்டால் கண்ணா 3 வேண்டி தான். அந்த அளவு அடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இறை. ஆஹா ரைட். அகலப்பந்து 9 தான் ஆடினா அதுலயும் 1 ரன்னு. அடியா இல்லை 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 இல்லை, 1 ரன் மட்டுமே. ஆஹா ஆஹா 1 ரன் மட்டுமே. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சோடனே 2 டீமும் ரெடியா இருங்க. சென்னை மதன் பேட்டிங் உள்ள போயிடுங்க, டாக்டர் 11 ஃபீல்டிங் உள்ள போயிடுங்க. ஸோ டாக்டர் 11 போல் இல்லைங்க, கேட்சா இல்லை, காலியான இடத்துல கீழே விழுந்துச்சு பந்து. 1 ரன். கேட்ச் எடுக்க வேண்டிய பால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க வந்து. அதுக்கு ஆன்சர் சுபாஷ் தான் சொல்லணும். ஓகே, நல்ல ஷாட்டுங்க. ஒரு ஹெலிகாப்டர் ஷாட், பவுண்டரி. இதற்கிடையில் பவுண்டரி மேலடினும் 1 ரன்கள் அடித்தால் வெற்றி. அடுத்த மேட்ச் ஆடக்கூடிய டாக்டர் 11 மற்றும் சென்னை மதன் 2 டீமும் ரெடியா இருங்க. உங்க பேட்ஸ்மேனை ரெடியா வச்சுங்க, மீட்டிங்லாம் போட்டு முடிச்சிருங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சப்போ கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உள்ள போயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், கோஆபரேஷன், எவ்ரி திங். இதற்கிடையில் ஆஹா அதுவுமே ஒரு பவுண்டரி. ஸோ ஃபீல்டர் அந்த பாலை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு ஒரு கோடான நன்றி. இதற்கிடையில் ஜாவித் சிசி வெற்றி பெற்றது. ஸோ ACC கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஜாவித் சிசி. ஸோ இந்த மேட்சுக்கான ஆட்ட நாயகன் விருது என்னால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும், இருந்தாலும் நாங்கள் கிரிக்கெட்டர்ஸை பார்த்து தான் சொல்லுவோம். கிரிக்கெட்டர்ஸை பார்த்து சொல்கிறோம், வெயிட் பண்ணுங்க. அந்த பிளேயரை மட்டும் கொஞ்சம் அமுச்சு விடுங்க.
So Adler VCC, thanks for all your support. So we warm welcome Mr. Babu and Ganesh to commentary box, please. So இந்த மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் goes to விக்கி ஃப்ரம் ஜாவித் சிசி. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான்,